ஜியாகிரபி அப்படிங்கிற புவியியல்ல சிலபஸ் தெரியுதாமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எனக்கு இது தெரிய மாட்டேங்குது. தெரியுதாமா? ஓகே ஓகே குட். இப்ப பாருங்கண்ணா, இப்போ இந்த இப்ப இந்த ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நாம எந்த ஒரு தேர்வு வேணாலும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குரூப் 1 ஆர் குரூப் 2 அல்லது குரூப் 4 இந்த மாதிரி என்ன மாதிரியான தேர்வுகள் நாம எடுத்தாலுமே அதுல புவியியல்ல எதை பத்தி நாம படிப்போம் அப்படின்னா இந்தி புவியியல் பத்தி தான் நாம படிப்போம். அதனாலதான் உங்களுடைய யூனிட் 3ல சிலபஸ்லயே காமனா என்ன கொடுத்திருப்பான் அப்படின்னா இந்தியன் ஜியாகிரபி. பாருங்க, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, இந்திய புவியியலை பத்தி தான் நாம வந்து படிப்போம். இப்போ இந்த சாப்டருக்குள்ள நீங்க போய் பார்க்கும்போது பாருங்க, லொகேஷன், அமைவிடம். இப்ப இந்தியா நம்மளுடைய உலகத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு படிக்கிறதுக்கு பேரு தான் இந்த அமைவிடம். சிம்பிளா சொல்லிடலாம், பட் அதுல நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். இப்போ பிசிக்கல் ஃபீச்சர், அதாவது இந்தியாவினுடைய அந்த புவி அமைவு எப்படி இருக்கு. சில மலைகள் இருக்கும், ஃபாரஸ்ட் அதாவது காடுகள் இருக்கும், ஆறுகள் எல்லாமே ஓடும். அதை பத்தி சாயில், இப்போ பொதுவாகவே மண்களை பத்தி நாம படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் இருப்போம் பொதுவாகவே. ஆனா சென்னை வாசிகள் திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல நாம பிரிஞ்சு கிடக்கும் போது ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்திற்கு உரிய ஒரு விதமான மண் இருக்கும். இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு 15 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, பட் எனக்கு அது நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியல. பட் வேரியஸ் ஊர்ல இருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மண் அந்த ஃபீச்சர், கலர், தன்மை, அதாவது நீங்க சொல்றக்கூடிய அந்த கலர் இருக்கு பாத்தீங்கன்னா, நிறம், அந்த நிறமே வந்து ஒரு விதமான மாறுதலுக்குரிய நிறமாக இருக்கும் எப்பொழுதுமே. பொதுவாக எப்பொழுதுமே அப்படிதான். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது சில ஊர்ல மண்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செந்நிறமா இருக்கும், அப்படியே செவச்சவான் இருக்கும். சில ஊர்ல மண்ணை நாம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கருமை நிறமாக இருக்கும். சில ஊர்ல நாம போய் பார்க்கும்போது சாம்பல் நிறத்துல மண்கள் வந்து நிறைய இருக்கும். இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடிய விஷயம். இத ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேளுங்கம்மா, எதை கேட்டீங்க? என்னம்மா ஏதாவது கேட்டீங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் மாநிலம்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் மாநிலம் சொன்னதுமே என்ன சார் அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு விதமான மண் கலர் இருக்குமா, மதுரையில ஒரு விதமான மண் கலர் இருக்குமா, திருச்சியில ஒரு, அப்படி கிடையாது. இடங்கள் மாற மாற அந்த மண்ணினுடைய அந்த கலர்னு சொல்ல போனா ஒண்ணு இல்ல, நிறம் மாறும், தன்மைகள் மாறும். சரி, நான் ஒரே ஒரு சந்தேகம் நான் கேட்கிறேன், என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த சம்மர் சீசன், அதாவது வெயில் காலத்துல நாம ஒரு பழம் ஒண்ணு சாப்பிடுவோம். யாராவது சொல்ல முடியுமா? பழம், ஒரு பழம். உங்களதாம்மா கேக்குறேன். சம்மர் சீசன் என்னம்மா, என்ன சொல்லுங்க? மட்டன் குருமாவா? வாட்டர் மெலான். வாட்டர் மெலானா? ஆமா ஆமா, கரெக்ட். அதாவது தர்பூசணி. வேற ஏதாவது ஒரு பழத்தை சொல்லுங்க, அது மட்டும்தான் சாப்பிடுறோமா? இல்ல, கிரினிங்கிறது முலாம்பழம். ரைட், ஓகே. அத நீங்க வந்து சென்னையா தம்பி நீங்க? இல்ல நான் கடலூர் தான், சென்னையில. ஓஹோ, ரைட் ரைட். உங்க ஊர்லயும் இந்த கிர்னி பழம் தான் சொல்லி சொல்றீங்களா? இதுவ முலாம்பழத்தை? ஆமா 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 ஆமா, ஆக்சுவலா அதுக்கு பேரு முலாம்பழம். உண்மையா சொல்ல போனா அது முலாம்பழம் தான் அதுக்கு பேரு. பட் எப்படி கிருணிங்கிற பேர் எனக்கு வந்ததுன்னு தெரியல. வேற அது ஓகே. வேற
வேறம்மா வேற மாம்பழம் சார். எக்ஸாக்ட்லி மேங்கோ, மாம்பழத்தை நாம வந்து இந்த வெயில் காலத்துல பொதுவாகவே சாப்பிடுவோம். இப்ப பாருங்க, சில மாம்பழங்கள் மட்டும்தான் ஒரு சில ஏரியாவுக்கு ருசியா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய மாம்பழம் மிகச் சுவையான மாம்பழம் தமிழ்நாட்டுல. எந்த ஊர் மாம்பழம் தெரியுமா? தமிழ்நாடு சேலம். சேலம். அந்த வெரைட்டினுடைய பேர் என்ன தெரியுமா? சேலத்துல கிடைக்கிற மாம்பழத்தோட பேரு அங்கனப்பள்ளியா? அங்கனப்பள்ளிங்கிறது ஆந்திரானுடைய மாம்பழம் தம்பி, இல்ல சேலம். மாம்பழம் சார். யாருமா என்ன கரெக்டா சொல்லுங்க? கீர்த்தனா சொல்லுங்க. மல்கோவா மாம்பழம் தான் வந்து நம்ம இதுல கிடைக்கிறது ஒரு மாம்பழம். நீங்க பேசுனீங்கன்னா அப்பவே டக்குனு மியூட் போட்டுக்கோங்கம்மா, இல்லைன்னா பஃபர் ஆகும். 2 பேரும் இது பண்ண போகும்போது பஃபர் ஆகும். சரி ஃபைன். ஸோ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் அப்போ என்ன சார் சேலத்துல மட்டும்தான் மாம்பழம் கிடைக்குமா சார் நீங்க சொல்ற மாதிரி? ஆமா, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான மாம்பழம் விளை. அது சுவை அதிகமா. சரி, இப்ப நீங்க ஒரு சந்தேகம் கேட்கலாம், சார் நான் வந்து சேலத்துல பெங்களூர், சென்னை டு பெங்களூர் போயிட்டு இருக்கேன் பைபாஸ்ல, இல்ல சென்னை டு பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு சென்னை வந்துட்டேன். எந்த சேலத்து மாம்பழத்தை. இப்ப அந்த கொட்டையை சென்னையில கொண்டு வந்து அந்த கொட்டையை போடுற மரம் வளருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வளரும். மாம்பழ மரம் வந்து வளராமையெல்லாம் இருக்காது, கண்டிப்பா வளரும். ஆனா நீங்க சேலத்துல சாப்பிட்ட அந்த மாம்பழத்தினுடைய ருசி அதே கொட்டையில வளர்ந்த அந்த செடியில முளைக்கக்கூடிய மாம்பழத்திற்கு, எங்க சென்னையில முளைச்ச மாம்பழத்திற்கு அந்த ருசி இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதாம்மா? புரியுது சார். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து நீங்க நடைமுறையாவே வந்து அது தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா, சேலத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு சில தன்மைகள் உண்டு. இப்ப நீங்க திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அது வந்து சிறுமலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு 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 பழம்னா நீங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்கன்னா வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் அங்க ஒரு ஃபேம், அது வந்து சிறுமலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இது உட்காந்து கேட்டு டிஎம்சி காசா இப்போ ஓடிட்டு இருக்கு, இதை வச்சுக்கோ. உட்காந்து என்னது இது? டிஎம்சி எங்க உட்காந்து கேட்க நானு சந்தேஷ், நான் கிளாஸ் போகுதுன்னு சொன்னேன்ல, இந்த கிளாஸா ஓடிட்டு இருக்கு. இப்போ போகுது, ஒண்ணுமே காணோம். என்னது புரியல நீங்க கேக்குறது? எதை கேக்குறீங்க? சரி, ஓகே ஃபைன், ஓகே ஓகே. இப்ப வந்து இந்த மாதிரியான பழங்கள் சில சுவைகள் கொடுக்கறது எங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு விதமான மண் இருக்கு. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஊட்டிக்கு போனீங்கன்னா தான் டீ குடிக்கிற டீ இருக்குல்ல, டீ, காஃபி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சிக்மங்களூர், கர்நாடகா போங்க, சிக்மங்களூர், அந்த சிக்மங்களூர் கூர்க் ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கெல்லாம் என்ன சார் நடக்குது அப்படின்னா, இந்த மண்ணுக்கு சில தன்மைகள் உண்டு. அந்த தன்மையில சில மரம், செடி, கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். சரி சார், அப்போ ஒரு 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 லேண்ட் ஃபீச்சரை பொறுத்து மண் இருக்கும். அதாவது ஒரு 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 நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தினுடைய தட்பவெப்பம், புவியியல், அதை பொறுத்துதான் அந்த நிலத்திற்கு சில மண் இருக்கும். ஏன்னா அந்த மண்ணுல தான் நிறைய மினரல் ரிசோர்ஸ் இருக்கும். மினரல் ரிசோர்ஸ்னா கனிம வளங்கள். அப்போ அங்க என்னென்ன இயற்கையா விளையக்கூடிய மரங்கள், ஃபாரஸ்ட், காடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அங்க ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இப்ப நீங்க பொதுவா எடுத்தீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வரக்கூடிய ஒரு உட்டு, சாண்டில் உட்டு, வீரப்பனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை சத்தியமங்கலம் காட்டுல எல்லாம் இந்த சந்தன மரங்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த காடுகள்ல தான் விளையும். இதுவே நீங்க ஆந்திராவுக்கு போங்க, அந்த ஆந்திராவுக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளையும் அப்படின்னா செம்மர கட்டைகள் அதிகமாக விளையும். இதுவே நீங்க வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு போனீங்க அப்படின்னா அங்க ஒரு விதமான மரம், ஒரு டிம்பர் மரம் வந்து விளையும். ஹிமாச்சல் பிரதேஷ்,
இமயமலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா தியோதார் அப்படிங்கிற தியோதார், அது தமிழ்ல சொல்ல போனா தேவதார் மரங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம இங்க கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வில்வ மரத்தை வந்து சிவனுக்கு வந்து படைக்கிறீங்க, வில்வ பழம், வில்வ மாலை. ஆஞ்சநேயருக்கு என்ன மாலை சாத்துறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஆஞ்சநேயருக்கு என்ன மாலை சாத்துறீங்க? கொண்டக்கடலை. பொங்கல் வைப்பீங்களா? கொண்டக்கடலை. மேபி அந்த வடமாலை சாத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு, அது ஒரு ஸ்பெஷல். விநாயகருக்கு எருக்கம் புல்லு, கரெக்டா இல்லையா? அங்க நீங்க நல்லா இன்னொரு விஷயம் தெரியும், எங்கெங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்குதோ இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தெய்வங்களுக்கு ஒரு வித கலர் இருக்கும். இந்த காடுகள்ல என்ன விளையுதோ அந்த இயற்கை விளையக்கூடிய இதைவை எடுத்து அதுக்கு நீங்க மாலையா சாத்துவீங்க. அந்த சிவனை போய் நீங்க இமயமலையில நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா அங்க வில்வத்துல வந்து இது பண்ண மாட்டான், ஏன்னா வில்வ மரம் அங்க விளையாது. நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி கோயில்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க வில்வ மரம், அதுலதான் வில்லு இதெல்லாம் செய்யறதா வந்து ஒரு ஐதீகம் ஒண்ணு உண்டு, அதுதான் உண்மை. இந்த தியோதார் தேவதார் மரங்கள் எங்க விளையும் அப்படின்னா இமாச்சல் இமயமலைகள்ல விளையும். அப்ப அந்த இமயமலையில இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்க எப்படி வழிபடுவீங்க அப்படின்னா இந்த வில்வ மாலையத்தான். சரி, தேவதார் என்னுடைய இலைகளை பறித்து அதைவ மாலையாக போட்டு அதையத்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? சிவனுக்கு படைப்பீங்க. இப்ப பாருங்களேன், நம்ம ஜாகிரபி புவியியல்ல பாருங்க, எங்க இருந்து எங்க போய் லிங்க் ஆகுது. நான் சொல்றேன், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள்களின் நிறம் என்ன? இவ்வளவுதான் கேக்குறேன். தென்னிந்தியாவுல நீங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரீங்கன்னா கடவுள் என்ன நிறத்துல இருக்குது? கருப்பு சார். கருப்பு. கீர்த்தனா எக்ஸாக்ட்லி கரெக்டுமா, கருப்பு. சிவலிங்கத்தை எடுத்துக்கோங்க, கருப்பு. இதே நீங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல பொதுவாகவே தென்னிந்தியாவுல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, காளி ஒரு உக்கர காளி, அது என்ன கலர்ல இருக்கும்? அந்த காளி ரெட். அது நாக்கு மட்டும்தானே கீர்த்தனா ரெட்டா இருக்கும். அது நீங்க அந்த கோல்டிஷ் கலர்ல இருக்குமா சார்? கோல்ட் கலர்ல. பொதுவாகவே கல்லு வந்து கருப்பா தான் இருக்கும். அதை நீங்க மேக்கப் போட்டு வச்சிருப்பீங்க. ரெட் கலர்னா ரெட்டை பூசிக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு கண்ணு வச்சுக்குவோம், புடவை கட்டி விட்டுருவோம், அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதே நீங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளி என்ன கலர்ல இருக்கும் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும்பா. நீங்க எப்படி ரெட் கலரு கருப்பு கலருன்னு இங்க சொல்றீங்க சாமி இருக்குது, அங்க நார்த் இந்தியாவுல காளி என்ன கலர்ல இருக்கும்னா ஒயிட் கலர்ல இருக்கும். என்னடா இது வித்தியாசமா இருக்குது? அது என்ன வட இந்தியாவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படா காளி வந்து வெள்ளை கலரா இருக்குது, தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் வந்து கருப்பு கலரா இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? ஒரே சாமி தான். ஆனா இங்க கும்பிட்டீங்கன்னா சிவன் லிங்கத்தீவே நீங்க எடுத்துக்கோங்க, நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா சிவலிங்கம் எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கும். என்ன ரீசன் தெரியுமாமா உங்களுக்கு? They are made up of marbles, sir. Exactly correct ma. அதாவது அந்த In Tamil Nadu the gods are made with stones. ஓஹோ, இங்க மட்டும் கல்ல, அப்ப மார்பிள் என்னம்மா? அது கல் இல்லையா? மார்பிள் அது கல் கிடையாதா? அதுவும் ஒரு வெண்கற்கள் தான்மா. அது வந்து ஆமா, இது டிஎன்பிசி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸா? டிஎன்பிசி கிளாஸ் தான் சார். அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறீங்க இல்ல? அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் எப்படி வருவீங்க இங்க? அதுதான் ஒரு டவுட். whether it is a UPSC class, I will deliver all the things in English. It's not a problem for me. But this is a TNPC class, no? ஏதாவது இதுல கன்ஃபியூஷன் இருக்காமா? உங்களுக்குள்ளேயே ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? எனக்கு அது ஒரு டவுட்டா இருக்குதுமா. இது டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், முழுக்க தமிழ்ல மட்டும்தான் இங்க வந்து வகுப்புகள் பைலிங்கோல நான் நடத்துவேன். அதுக்காக வேண்டி டெர்மினாலஜி டேர்ம்ஸ் சொல்லாம இருக்க மாட்டேன். பட் இது டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், இது டெமோ கிளாஸ்ங்கிறதுனால நீங்க எதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களோ என்னமோ, யூபிஎஸ்சி அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சேன். சரி, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த தென்னிந்தியாவுல கிடைக்கக்கூடிய அந்த கற்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா கருங்கற்களால் உடையதுதான் நம்ம வந்து தென்னிந்தியா. பொதுவாகவே நம்ம வந்து
அதை தீபகற்பம் சொல்லுவோம். அது என்னங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். ஒரு எரிமலை வெடித்து சிதறி அந்த தீ குழம்பில் உருவானதுதான் இந்த தென்னிந்தியா. அதுதான் உண்மை. அப்படி ஒரு எரிமலை வெடிக்கும் போது அதுல பாத்துங்க அப்படியே தீ குழம்பு சதறி வரும். அந்த செதர்ன அந்த குழம்பு தீ குழம்பு என்னவாகும் அப்படின்னா நம்ம பூமி மேல அப்படியே படர்ந்து வந்து நிற்கும். நீங்க டிவில நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. எரிமலை இருக்கும், தமால்னு வெடிக்கும், அப்படியே அந்த தீ குழம்பு பாருங்க அப்படியே வரும், தகதக தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டே வரும் அந்த தீ குழம்பு. இப்ப அந்த குழம்பு என்னவாகும்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த குழம்பு அப்படியே தன்னுடைய தான் எடுத்து வந்த ஹீட்டை எல்லாத்தையும் எவாபரேட் பண்ணிட்டு, அதாவது தன்னுடைய சூட்டை எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். அப்ப குளிர்ச்சியாகும் போது அது பெரிய பெரிய பாறைகளாகவும் பெரிய பெரிய கற்களாகவும் உருவாகும். தென்னிந்தியா அந்த மாதிரி பாறையால உருவானதுதான் தென்னிந்தியா. நம்மளுடைய கீழே இது தமிழ்நாடு, கேரளா, இது எல்லாம். இப்போ இந்த கற்கள் எல்லாம் என்ன கலர்ல சார், என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமை நிறத்துல இருக்கும். அதான் கருங்கற்கள். சில இடங்கள்ல இது என்னவாக பல 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 ஆயிரம் வருடங்கள் மண்ணுக்குள் மக்கி போனதுக்கு அப்புறம் இங்க என்னவா கிடைக்கும்னா கிரானைட். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கிரானைட் கற்கள், இந்த கிரானைட் கற்களாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஜியோகிராபி. அம்மா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப அதுக்கு 3வது யூனிட்ல பாருங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஷியல், லிங்குஸ்டிக் குரூப் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். இது என்ன சார்? மக்கள் பைலிங்குலா எடுக்கட்டுமா? பைலிங்குல்னா இங்கிலீஷும் தமிழும் கலந்து. ஓகேமா. என்ன கேக்குறீங்க சார்? ஐடென்டிஃபைடு பை என்ன கேக்குறீங்க புரியல. ஏதோ கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னு புரியல. படிச்சு ஏதாவது என்ன கேக்குறீங்கன்னு புரியல. எது கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னு தெரியல. அம்மா யாராவது வேற யாராவது சொல்ல முடியுமாம்மா என்ன கேக்குறாங்க? சரி, ஓகே. இப்போ 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 இது எதுக்காக சார் இந்த இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். எப்படி என்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னா, சார் புவியியல்ல கொண்டு போய் எதுக்காக வேண்டி சார் இந்த மாதிரி மக்கள் தொகையினுடைய அடர்த்தி, ரேஷியல், இனம் ஏதாவது இருக்கா, வேறுபாடுகள், லிங்குஸ்டிக் குரூப், மேஜர் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்களை பத்தி எல்லாம் இந்த இடத்துல ஏன் சார் நாம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி ஒரு மண் அந்த நிலத்திற்கு உரிய ஒரு தன்மை வாய்ந்ததோ அதே மாதிரி அந்த மண்ல விளையக்கூடிய ஒரு செடி, கொடி, மரங்கள் அதுவும் ஒரு தன்மையில தான் இருக்கும். அப்போ அதே இடத்துல வாழக்கூடிய மிருகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஜியோகிராபில புவியியல்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? மனுஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கா? இது நான் சிம்பிள் உங்களுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ மிருகங்கள் அப்படின்னு பார்க்க போகும்போது பொதுவா பாருங்க, குளிர் பிரதேசத்துல வாழக்கூடிய மிருகங்களுக்கு, ஏன்னா அது ஃபீச்சர் தானே, குளிர் பிரதேசம் அப்படிங்கிறது ஒரு புவியியல் அமைப்பு. அதே மாதிரி வெப்ப மண்டலம் அப்படிங்கிறது ஒரு புவியியல் அமைப்பு. வெப்ப மண்டலத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மிருகத்திற்கும் முடியினுடைய அடர்த்தி மிக கம்மியாக இருக்கும். இப்ப நாம வெப்ப மண்டலத்துலதான் இருக்கிறோம். யானை எடுத்துக்கோங்க, மான் எடுத்துக்கோங்க, சிங்கத்தை எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நாயை எடுத்துக்கோங்க. வீட்டுல நீங்க ஹைபிரிட் டாக்ஸ் என்ன வேணாலும் வளர்த்தலாம். பொமரேனியன் வளர்த்தலாம். பொமரேனியன் உண்மையை சொல்ல போனா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழக்கூடிய ஒரு பிரீடு பொமரேனியன் அப்படின்னு. லேப்ரடார் அப்படின்னு ஒரு டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட யாராவது வீட்டுல இருந்தா பாருங்க, லேப்ரடார் டாக், லேப். இந்த லேப்ரடார் டாக் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபவுண்ட்லேண்ட் ஐலாண்ட் லேப்ரடார்
அப்படிங்கிற இடத்துல ஒரு 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 ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு அமெரிக்கா பக்கத்துல. நியூ ஃபவுண்ட்லேண்ட் ஐலாண்ட், லேப்ரடார், இந்த மாதிரியான ஐலாண்ட்ஸ், தீவுகள் இருக்கு. அந்த தீவு மிக குளிரான தீவுகள். ஏன்னா அதெல்லாம் கிரீன்லாண்டுக்கு பக்கத்துல வந்துடும், அதாவது வட துருவத்திற்கு பக்கத்துல வந்துடும், நார்த் மேல போயிடும். அதெல்லாம் நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய நாய்கள் தான் அது. லேப்ரடார் டாக் வெயில் காலத்துல தாங்காது, அது உண்மை. பொமரேனியன் நாயும் பாருங்க வெயில் காலத்துல தாங்கவே தாங்காது, அப்படியே தண்ணிக்குள்ள போகும், ஏசிக்குள்ள உட்காரும், எல்லா வேலையும். இப்ப வீட்டுல எல்லா பிராணியும் ஒண்ணு வளர்த்திட்டு நீங்க ஏசி போட்டு படுக்கிறீங்களே இல்லையா வெயில் காலத்துல, நாய்க்குட்டிகளுக்குள்ள ஏசி போட்டு படுக்க வச்சு. பட் see the stray dog, நம்மளுடைய இதுல இருக்கக்கூடிய தெரு நாய்க்களை பாருங்களேன், எவ்வளவு இடி மழை என்ன நல்லா வருது டிசாஸ்டர், ஆனா தாங்கி நிக்குது பாருங்க. சோறே கிடைக்காது, ஆனாலும் அது வாழும், இனப்பெருக்கம் பண்ணும். அது அதனுடைய அது அந்த மண்ணுக்கு உரிய ஒரு இது. இப்ப பாருங்களேன், இங்க இருக்கக்கூடியது வெப்பமண்டலம் அதிகமாக, வெப்பமண்டலம்னா ஒண்ணு இல்ல, சூடாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு அந்த என்ன சொல்றதுன்னா அந்த முடி அடர்த்தி மிக கம்மியாக இருக்கும். இதுவே நீங்க குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இது ஜாஸ்தியா இருக்கும், முடி அதிகமா இருக்கும். as an example, போலார் பீர், பனிக்கரடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலார் பியர், பனிக்கரடி. அதே மாதிரி இதுக்கெல்லாம் பாருங்களேன், முடி பயங்கர அடர்த்தியா இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சஸ்டைன் பண்ணக்கூடிய அந்த தன்மை அதற்கு தான் அதிகம். என்ன சார் இதெல்லாம் அப்ப ஜாகிரபியை பொறுத்துதான் மனிதனுடைய இதுவும் வருமா? ஆமா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்ப ஒரு விஷயம், இதுல யாராவது மதுரை திருநெல்வேலி பக்கம் இருக்கீங்கம்மா? யாராவது மதுரை திருநெல்வேலி பக்கம் இருக்கீங்க? அந்த ரீஜியன் சவுத். ராமநாதபுரம் ஃபைன், ஓகே ஓகே. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன், நான் சிம்பிளானது. இப்ப இந்த கோயம்புத்தூர் ரீஜியன், கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய ரீஜியன் கிடையாது, ஒரு குளிர் பிரதேசமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப குளிரா இருக்காது, ஆனா நார்மலா மற்ற இடங்களில் இப்ப திருநெல்வேலி பக்கமோ இல்ல அங்க இருக்கிற சைட்ல இருக்கக்கூடிய தூத்துக்குடி ரீஜன், அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய மதுரை, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பத்தை நாம் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ரீஜியன்ல பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அந்த தட்பவெப்பம் மிக குறைவாக இருக்கும். இப்ப திருநெல்வேலிக்காரனுக்கு பயங்கர கோபம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, மதுரைக்காரங்களுக்கு எல்லாம் சரியான கோபம் வரும். அவர்களுடைய உணவை பாருங்க, நல்ல காரஞ்சாரமா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கிளைமேட், அந்த இதுக்கு அவர்களுக்கு விளையக்கூடிய அந்த இதுல பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த கோபம் அவர்கள்கிட்ட. அதனாலதான் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா வீச்சருவா ரொம்ப ஃபேமஸ். எப்பொழுதுமே வீச்சருவா எடுத்து பாருங்க, திருநெல்வேலி பக்கம் தான் இருக்கு, ரொம்ப அதிகம் கோபம் அதிகமாகும். இப்ப இந்த கோயம்புத்தூர் ரீஜன் ஆட்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா கோபம் மிக குறைவாகத்தான் வரும். ஆனா அதுக்காக இவன் நல்லவன் இவன் கெட்டவன் எல்லாம் நான் சொல்லல. தன்மை, அந்த மனிதனுடைய தன்மை பாருங்களேன் எப்படி மாறுதுன்னு. அந்த புவி அமைப்பை வச்சுதான், அவன் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வச்சுதான் அவனுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும். இப்ப என்ன ரெண்டு பேர்த்துக்கு என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போலாம். இப்போ நம்ம ராஜேந்திர பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தாரு. அரசியல் பேச வேண்டாம், விட்டுருங்க. இதுக்கே மேட்டருக்கே வரேன், கொஞ்ச நாள் கழிச்சு பேசு. இப்ப பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரே கட்சியில் இருக்கிற ஆட்களை கம்பேர் பண்ண உங்களுக்கு அது புரியும்னு சொல்லி நான் சொல்றேன். ராஜேந்திர பாலாஜில பயங்கர கோவப்படுவார். அந்த பக்கம் அந்த சைட்ல இருந்து வந்த ஒரு நபர், எதெடுத்தாலும் அடி தட்டி கலாட்டா பொதுவாக. ஏன்னா கோபம் அதிகமாக வரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள். இதே நம்ம எடப்பாடி பழனிசாமி பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராஜேந்திர பாலாஜி மதுரையில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நபர்களோ தன்னுடைய கோபத்தை எப்படி டப்புன்னு திருத்தி அடிச்சு காமிக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நபர்கள் சிரிச்சுக்கிட்டே வேலை காமிச்சிருவாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு. எங்க போனாலும் நல்லவன் இருக்கிறான், எங்க போனாலும் கெட்டவன் இருக்கிறான். நான் கம்பேரிசனுக்காக வேண்டி சொன்னேன். அதுக்காக வேண்டி
இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் சொல்ல கிடையாது. பட் எங்க போனாலும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. பட் ஆனா இருந்தாலும் இதுதான் அதனுடைய பெரிய ஒரு வித்தியாசமே. இப்போ நம்மளுடைய மொழி பாருங்க, பொதுவாகவே இப்போ நீங்க வந்து குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மொழிகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சைனா, ரஷ்யா, ஜப்பான் இந்த மாதிரியான மொழிகள் நீங்க எடுத்து பார்க்கும்போது, குளிர் பிரதேசங்கள்ல ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா நார்மலா அவன் பேசும்போது அவனுடைய மொழிகளில் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த காத்து நிறைய வரணும் வெளியில. நல்லா யோசிச்சு பாருங்க, குளிர் அடிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? கை அப்படியே தேய்ச்சிட்டு உப்புன்னு வாயை ஊதுவீங்கல்ல, குளிரான டைம்ல அதானே பண்ணுவோம். இந்த கையை வந்து நாம என்ன பண்ணுவோம்னா நல்லா ரப் பண்ணுவோம், தேய்ச்சிட்டு உப்பு அப்படின்னு ஊதுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா சூடுவோம். அப்ப உடம்பில் இருந்து காற்று எவ்வளவு வேகமாக வெளிவருகிறதோ உடம்பு அவ்வளவு சூடாகும். இப்போ மொழிகளும் அப்படித்தான். மொழி பிறந்ததுக்குரிய காரணமே இந்த புவியியல் தான், நீங்க நினைக்கிற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான இது வருது அப்படின்னா, ஒரு வெயில் கலந்த ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் நாம வந்து இருக்கோம். இப்ப வெப்பம் நிறைந்த இந்த பகுதியாக நாம இருக்கும்போது அந்த இடத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா நாம பேசக்கூடிய தமிழ் நாக்கு பாருங்களேன் சொலண்டு போகும், காத்து அவ்வளவா வெளியே வராது. மொழியினுடைய உச்சரிப்பு பாருங்க, நாக்கு மடிஞ்சு, அந்த தமிழ் வார்த்தைகள் பாருங்க எப்பொழுதுமே பேசும்போது நாக்கு மடிஞ்சு மூச்சத்தான் அடிக்கடி நீங்க உள்ள இழுப்பீங்க, குளிர்ச்சி அடையும். இப்ப இதுவே நீங்க ஜப்பான்லயோ சைனாவிலயோ சைபீரிய நாடுகளில் பேசக்கூடிய அந்த மொழிகள், ஏன் ஏனைய நாடுகள் ஆகிய வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எது எங்க நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரி, மேற்கத்திய நாடுகள்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மொழிகளுமே காற்று வெளியே வரும். இப்ப சில மொழிகள்ல நான் சொல்றேன், ஹொன்ஷு, சிகாகு, கியூசு பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த மொழிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, காத்து மட்டும்தான் வெளியே போகும், நாக்கு மடியவே மடியாது. ஆனா தமிழ் வார்த்தை எப்படி கிடையாது? இப்ப என்ன தெரியுமா, இங்கே பேசக்கூடிய மொழிகளுக்கு குளிர்ச்சி அதிகம். அதே மாதிரி நீங்க அங்க போய் அந்த மொழிகளை பாத்தீங்க அப்படின்னா, குளிர்காலத்துல இருக்கக்கூடிய அந்த மொழிகளை பாத்தீங்கன்னா காத்து வெளியே வரும், உடம்பு சூடா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்றது? ஏதாவது புரியுதா இல்லையா? உண்மை அதுதான். மொழிகளும் அப்படித்தாமா வருது. மொழிகளும் அந்த பிசிக்கல் ஃபீச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய இது கேரக்டர் கூட அப்படிதான் வரும்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கையிலேயே பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்துல பிறந்த நபர்கள், ஜூன் மாதத்துல பிறந்த நபர்கள், செப்டம்பர் மாதத்தில் பிறந்த நபர்கள், டிசம்பர் மாதத்தில் இந்த காலம், இதுல இருந்துதான் அஸ்ட்ராலஜி வரும். ஜாகிரபியில இருந்து பிறந்ததுதான் அஸ்ட்ராலஜி. அந்த காலமும் அதில் இருந்துதான் கணிக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நேச்சர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு கேரக்டர். as an எக்ஸாம்பிள், ஜூன் மாதம் பிறந்தவங்க இதுல யாராவது இருக்கீங்க? ஜூன் மாதம், சரி நான் இதையும் சேர்த்து கேட்டிருந்தேன். மே, ஜூன், ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் யாராவது இருக்கீங்க? மே, ஜூன், ஜூலை. ஒருத்தருமே இல்லையா? மே ஜூன் பிரசன்னா மே, ஜூன், ஜூலைல பிறந்தவரா இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்துல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிரைவசி ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய பர்சனல் விஷயத்த அவ்வளவு சீக்கிரத்துல மற்றவர்களிடம் தன்னுடைய ரகசியத்தை தெரிவிக்கவே மாட்டாங்க. பிரசன்னா, இட்ஸ் ரைட் சார்? அது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே சார்? அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் இருக்காது. ஜெனரலிஸ்டிக் கேரக்டர் இல்ல. நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வாட் எவர்னு சொல்லுவோம். நீங்களே சொல்லிருக்கீங்க சில பேர்கிட்ட, இவன் வாட் எவர் சார் அப்படின்னு. அது பிரசன்னா ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா சார், அது கம்மி தான். அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க போய் பழக மாட்டீங்க. கரெக்டா? உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப வரைக்குமே, காலங்காலமா. ரைட்? ஆமா. இது ஜெனரல் கேரக்டர்னு சொல்ல முடியாது. இது ஜெனரல் கேரக்டர் கிடையாது. காலம் தான் உங்களை நிர்ணயிக்குது. ஜூன் மாதத்துலங்க நீங்க பிறந்தவங்க இப்படி இருக்கிறீங்க. என்னால இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், மார்ச் மாதத்துல பிறந்தவங்க யாராவது ஜாகிரபி அதுதான்.
மார்ச் மாதத்துல பிறந்தவங்க யாராவது இருக்கீங்க? ஒருத்தர் இல்ல. சரி, ஓகே, இதையும் சேர்த்து கேட்டேன். அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் பிறந்தவர் யாராவது? பிப்ரவரி. உமா சரவணன். ஓகே உமா, நீங்க வந்து மார்ச் மாசத்துல பிறந்தவர். ஏப்ரல் சார். நீங்க ஏப்ரல்ல பிறந்தீங்க. எக்ஸாக்டா மார்ச்ல உமா பிறந்திருக்கீங்களாமா? மார்ச். நீங்க சொல்றது எனக்கு வந்து விட்டு விட்டு கேக்குது. ஃபைன். இப்போ பிரசன்னாவுக்கு வந்து நேர் ஆப்போசிட் கேரக்டர் உமாவா இருப்பாங்க. உமா வந்து எந்த ரகசியத்தையும் உமா கிட்ட சொல்லவே முடியாது, உளறுவாய், எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணி எங்க போனாலும் ஈஸியா பழகிடுவாங்க அவங்க. இது ஜெனரலிஸ்டிக் கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து காலம் தான் நம்மளைய தீர்மானம். நான் எப்படி இப்ப சொன்ன சார், என்ன சார் அஸ்ட்ராலஜி இதுல இருந்தா வந்துதா, ஜாதகம் எல்லாம் ஜாகிரபில இருந்தா? ஆமா, அதுதான் உண்மை, அதுதான் ரியலிஸ்டிக் உண்மை. எதற்காக வேண்டி இந்த இடத்துல இந்த பாருங்களேன், லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு எதற்காக வேண்டி இதை கொடுத்துருக்கிறாங்கன்னா அதுதான் ரீசன். ஏன் ஒரு 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 புவியியலை நோக்கி தான் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய இது வந்து வெளியே போகும், உங்களுடைய கேரக்டரே அதுல இருந்தா வெளியே வரும். நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள், நிறைய இது வந்து நான் வந்து நிறைய அப்படியே சொல்லிட்டே போலாம். பட் ஏன் வந்து எதுக்காக வேண்டி இந்த சிலபஸ் இதுல கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான், ஏன்னா எந்த ஒரு இயற்கையான வளங்களும், ஒரு மரம், செடி, கொடி, ஒரு உயிரினம் அந்த இடத்துல வளருது அப்படின்னா சில பூச்சிகள்ல நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது, அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. இப்ப யானைய போய் அமெரிக்கால போய் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டா முடியாது. குளிர் பிரதேசங்கள்ல யானை வந்து வாழவே வாழாது. நம்ம வெப்பமண்டலத்துல மட்டும்தான் அந்த யானை வாழக்கூடிய இடமாக இருக்கு. இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாக சொல்ல போனா இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த ஜியாகிரபிய ஒத்தித்தான் இது எல்லாமே நடைமுறையில நடந்துகிட்டே வரும். சோ அதுதான் வந்து இதுல முக்கியமா ஒரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரேஷியல் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் அந்த மேஜர் ட்ரைப்ஸ் இதெல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த நேச்சுரல் கெலாமிட்டி அடுத்தது நான் ஒரு 4வது இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்க. இது என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல, சைக்ளோன், புயல்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த இது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுது, கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது தட்ப வெப்ப நிலைகள் மாறுது, புவியியல் மாற்றங்கள் ஏற்படுது. சோ அதுதான் வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எப்படி இதெல்லாம் உருவாகுது, புயல்கள் எப்படி உருவாகுது, அது எப்படி உருவாகுது, இது எப்படி உருவாகுது, இதை எல்லாத்த பத்தி நாம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜியாகிரபில நாம படிப்போம். அப்போ மழை, இந்த ரெயின், மான்சூன் அப்படிங்கிறது மழை எப்படி பொழியுது இந்தியாவுல யாருக்காவது தெரியுமாமா? இந்த இந்தியாவுல எந்த மாதம் மழை பொழியுதுன்னு எனிபடி நோஸ்? இந்தியாவுல எந்த மாதம் மழை பொழியுதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். நவம்பர், டிசம்பர். நீங்க தமிழ்நாட்டுல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்தியாவுக்கே கேட்கிறேன், எந்த மாதத்தில் மழை பொழிகிறது? எல்லா மாசமுமே சரி, ஓகே. நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப இது என்ன மாசம்? இந்த மாசம் ஜனவரி மாசம் தான். இந்த மாசத்துல மழை பொழியும் நீங்க நினைக்கிறீங்க? பனி பெய்யக்கூடிய ஒரு காலம், மழை காலம் அப்படிங்கிற காலமும் நமது இந்தியாவுல இருக்கும். அந்த 6 மாதம் பெய்யக்கூடிய ஒரு மழை காலம். அது 2 விதமான மழைக்காலம் வரும். அதாவது தென்மேற்கு பருவமழைன்னு ஒண்ணு, வடகிழக்கு பருவமழைன்னு ஒண்ணு. அது வந்து 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழையாகவும் மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்கள் வடகிழக்கு பருவமழையாகவும் மழை பொழியும். இப்ப இதுல இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இந்தியாவிற்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல வந்து இந்த இது இருக்கும். 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கடல் வந்து இருக்கும். ஒயிட் போர்டு தெரியுதாமா உங்களுக்கு?
ஒயிட் போர்டு தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். தெரியலையாம்மா? தெரியுதா? ஒயிட் போர்டு தெரியுது. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இந்தியாவை நான் அப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேம்மா. இப்போ இந்த திசைவை என்னன்னு குறிப்பேன் அப்படின்னா ஈஸ்ட், அதாவது கிழக்கு அப்படின்னு நான் குறிப்பேன். அதே மாதிரி இந்த திசைவை நான் என்னன்னு குறிப்பேன் அப்படின்னா வெஸ்ட், அதாவது மேற்கு. இப்போ என்னுடைய மேற்குலையும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இடத்துல கடல்கள் இருக்கு, இது பெரிய கடல். என்னுடைய கீழே சவுத்துலையும் தெற்குலையும் கடல் இருக்கு, கிழக்குலையும் கடல் இருக்கு. 3 பகுதிகளிலையும் பாத்தீங்கன்னா இந்த கடல்கள் உண்டு. ஆனா எனக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆறுகள் பொதுவாக பாத்தீங்கன்னா சில ஆறுகள் பாருங்க அரபிக், இந்த கிழக்குல இருக்கக்கூடிய கடலுக்கு பேரு தான் அரபிக் கடல், அரேபியன் சி அப்படின்னு சொல்றது அரபிக் கடல். பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா சொல்லுவோம். மேற்குல இருக்கக்கூடிய கடலுக்கு பேரு தான் அரேபியன், அதாவது அரபிக் கடல் அப்படின்னு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் என்னவாகும் அப்படின்னா சில ஆறுகள் அரபிக் கடல்லையும், சில ஆறுகள் இந்த பே ஆஃப் பெங்கால் வட வங்காள விரிகுடாலையும், சில ஆறுகள் அரேபிக் கடல் அரேபியன் அரபிக் கடல் சொல்றேன் பாத்தீங்கன்னா அதுலயும் போய் கலக்கக்கூடிய ஆறுகள். அப்போ நம்மளுடைய மழை காலத்தை பத்தி, நம்மளுடைய ஆறுகளை பத்தி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல தெல்ல தெளிவா நாம வந்து பார்ப்போம். சரி, ஓகே ஃபைன். அம்மா ஒயிட் போர்டு தெரியுது இல்லம்மா உங்களுக்கு? ஷேர் தெரியுது. தெரியுது சார். எனக்கு ஏதோ கிளிக் ஆகுதுமா, வேற ஒன்றும். சரிம்மா, இப்ப நான் ஒரே ஒரு டயக்ராம் ஒண்ணு வரைஞ்சு காமிக்கிறேன். அந்த டயக்ராம் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். ரைட்? நீங்க தான் கேட்கணும். புரியல, என்னது ஏதோ கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னு தெரியல. இது என்னம்மா? ஈக்குவேட்டர் சார். நான் ஃபுல்லாவே கேக்குறேன், என்னன்னு கேக்குறேன். வேர்ல்ட் கான்டினென்ட்ஸ், வேர்ல்ட் அவுட்லைன் மேப். அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது என்ன கான்டினென்ட்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் கர்சர் வச்சிருக்கிறேன். நார்த் அமெரிக்கா. வட அமெரிக்கா. கீழ இருக்கிறது சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்கா. ஓகே ஃபைன். இது ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. இது யூரோப். ஐரோப்பியா. ஏசியா. ஆசியா. இது ஆஸ்திரேலியா. இப்போ நீங்க இந்த வரைபடத்தை நம்ம ஏதாவது டவுட்டா? அந்த வரைபடத்தை நீங்க வந்து பொதுவாகவே இந்த கண்டங்கள், சிம்பிளா சொல்ல போனா கான்டினென்ட் அப்படின்னு நாம ஒரு வார்த்தையில சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்ட். இது எல்லாம் கண்டங்கள். இப்ப நீங்க பொதுவா இங்க இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பொதுவா பார்க்கும்போது அனைத்து கண்டங்களுமே எப்படி, இப்ப வட அமெரிக்க கண்டமாக இருக்கட்டும், தென் அமெரிக்க கண்டமாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க கண்டமாக இருக்கட்டும், ஐரோப்பிய கண்டமாக இருக்கட்டும், ஆசிய கண்டமாக இருக்கட்டும், ஆஸ்திரேலிய கண்டமாக, இன்னும் கீழே ஒரு அண்டார்டிக் கண்டம் ஒரு கண்டம் இருக்கு.
இப்ப இந்த மாதிரியான கண்டங்கள் எல்லாமே பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா நீரால் சூழப்பட்டிருக்கும். நீங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல ஒரு நிமிஷமா நானு வேற போர்டு இருக்கிறேன். சார் நீங்க பிரசன்ட் பண்ற ஒயிட் போர்ட் தெரியல சார். இல்லம்மா ஒரே நிமிஷம். அது என்னன்னு தெரியலம்மா, ஏதோ ஃபிளிக்கரிங் ஆயிட்டே இருக்காத. என்ன இப்ப தெரியுதாம்மா? இப்ப தெரியுது. ஓகே ஃபைன். என்னமோ ட்ரபிள் ஆயிட்டே இருக்குமா, என்னன்னு தெரியல. சரி ஃபைன்மா. இப்ப பாருங்க, இப்போ இது எது அப்படின்னா வட அமெரிக்க கண்டம், இது தென் அமெரிக்க கண்டம் கீழே இருக்கிறது. இது ஆப்பிரிக்கானுடைய கண்டம், இது ஐரோப்பிய கண்டம், இது ஆசிய கண்டம், இது ஆஸ்திரேலிய கண்டம். சரிங்களா? இப்ப நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ இது வட அமெரிக்க கண்டம், தென் அமெரிக்க கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பிய கண்டம், ஆசிய கண்டம், ஆஸ்திரேலியானுடைய கண்டம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா கண்டங்களுமே கீழே அண்டார்டிக் கண்டம் ஒரு கண்டம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறதா அண்டார்டிக் கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம். இப்போ இந்த நில கண்டம்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் கண்டம்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஒவ்வொரு பெரிய நிலப்பரப்பை நீங்க தனித்தனியா என்னன்னு பிரிச்சிட்டீங்கன்னா இது ஒரு கண்டம், அது ஒரு கண்டம் அப்படின்னு. அப்ப இந்த கண்டங்களுக்குள்ள நிறைய நாடுகள் உண்டு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கனடா அப்படிங்கிற நாடு வட அமெரிக்க கண்டத்துல இருக்கும். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நீங்க படிப்பீங்க அடிக்கடி, அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அது வட அமெரிக்கா. மெக்சிகோ, அது வட அமெரிக்கா. இந்த இடையில சென்ட்ரல் அமெரிக்கான்னு சில நாடுகள் இருக்கு. இப்ப தென் அமெரிக்காவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினா, சில்லி, பெரு, ஈக்குவேடார், பெனின்சுலா, கயன்னா, பிரெஞ்சு கயன்னா, சுரினாமா, உருகுவே, பாரகுவே, இந்த மாதிரி நிறைய நாடுகள். இப்ப ஆப்பிரிக்க கண்டத்தை எடுத்துட்டீங்கன்னா ஈஜிப்ட், சந்து, மாலி, அல்ஜீரியா, லிபியா, துனிசியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, மடகாஸ்கர், நிறைய நாடுகள் சொல்லலாம். இது இடையில டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ருவாண்டா, கென்யா, டான்சானியா, எரிட்ரியா, இந்த மாதிரி நிறைய நாடுகள். ஐரோப்பிய கண்டத்துல நீங்க எடுத்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், நிறைய நாடுகள் சொல்லிட்டே போலாம். ஆசிய கண்டத்துல பொதுவாக பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கும், சைனா இருக்கும், ஜப்பான் இருக்கும், ரஷ்யா இருக்கும், வடகொரியா இருக்கும், நார்த் கொரியா, சவுத் கொரியா, தென் கொரியா இருக்கும், அப்புறம் இந்தோனேஷிய நாடுகள் இருக்கும், வியட்நாம் இருக்கும், கம்போடியா இருக்கும், நிறைய நாடுகளை நம்ம சொல்லிட்டு போலாம். ஆஸ்திரேலியா ஒரு கண்டம் பாருங்க. அப்போ கண்டம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா பல நாடுகளை கொண்டதுதான் ஒரு கண்டம். கண்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்ட் அப்படின்னா என்னன்னா பல நாடுகள், கன்சிஸ்ட் ஆஃப் மெனி கண்ட்ரிஸ் அப்படின்னா பல நாடுகளை கொண்டதுதான் ஒரு கண்டமே. அப்ப வட அமெரிக்கால இருக்கிறதா அமெரிக்கா. நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, இப்போ ஜாய் பிடன், கமலா ஹாரிஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எந்த கண்டத்துல இருக்குன்னா வட அமெரிக்க கண்டத்துல இருக்கு. அதனாலதான் இந்தியாவை எந்த கண்டத்துல இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஆசிய கண்டத்துல இருக்குன்னு சொல்லி சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு. ஆனா இதுல ஒரு விஷயத்த பாருங்க, அனைத்து கண்டங்களுமே பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இது
கடலால வந்து சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டமாக இருக்கும். பாருங்க, நீங்க எல்லா பக்கமும் எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடலா இருக்கும். இதெல்லாம் கடல், இதெல்லாம் கடல். இப்ப இந்த பக்கம் இது என்ன சார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க வரைஞ்சிட்டு இருக்கிற கடல் அப்படின்னா இதுதான் அண்டார்டிக், அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் என்ன? இந்திய பெருங்கடல். இந்த இடத்துல பாருங்க அரேபிய கடல். இந்த இடத்துல பாருங்க வங்காள விரிகுடா, பே ஆஃப் என்ன ஏதாவது டவுட்டா? சோ இந்த இடத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கும், இதுல ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும், இந்த பக்கம் மறுபடியும் பசிபிக் பெருங்கடல் பாருங்க. இப்படிதான். ஆனா இதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க தெளிவா பாருங்க, கடல்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். நல்லா பாருங்க, எல்லா கடலுமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். ஆனால் கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதில்லை. கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? டயகிராம் அதுதான் உண்மைமா. கடல்கள் ஒன்றோடு ஒன்று, நீர் என்னைக்குமே ஒன்றோடு ஒன்று என்னைக்குமே இணைஞ்சிருக்கும். ஆனா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, எது நிலம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்றோடு ஒன்று இணைவதே இல்லை. ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரும். என்ன இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, சார் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிடையில கடல் இருக்கு, இதுல பனாமா அப்படிங்கிற ஒரு இது ஒண்ணு வரும், இதெல்லாம் கடல் தான். இது பிரிஞ்சிருக்கு. ஆப்பிரிக்கா தனியா இருக்கு, ஆஸ்திரேலியா தனியா இருக்கு, அண்டார்டிகா தனியா இருக்கு. ஆனா ஐரோப்பியாவும் ஆசியாவும் இல்லையே, அப்படி பிரிய கிடையாது. கரெக்டா இல்லையா? நான் அந்த டயகிராம திரும்பவும் வரைஞ்சுறேன். கடலை எல்லாம் எடுத்துட்டு நான் கண்டத்தை மட்டும் வரைஞ்சுறேன். பாருங்க, இது தென் ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, இல்ல இப்படியே தென் ஆப்பிரிக்கா வந்துடும். இங்க சரி, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ஏசியா, ஆஸ்திரேலியா, இது அண்டார்டிகா. பாருங்க, ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூரோப்பியன் கான்டினென்ட், ஐரோப்பிய கண்டமும் அதே மாதிரி ஏசியன் கான்டினென்ட், ஆசிய கண்டம் ஒன்றோடு ஒன்றாகத்தான் இணைஞ்சிருக்கும். சந்தேகம் வரும், ஆமால வட அமெரிக்கா தனியா கிடக்குது, தென் அமெரிக்கா தனியா கிடக்குது, நார்த் அமெரிக்கா இது தனியா கிடக்குது, இது நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இது சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா தனியா தான் இருக்குது, ஆஸ்திரேலியா தனியா தான் இருக்கு, அண்டார்டிக் தனியா. ஆனா ஐரோப்பிய கண்டமும் ஆசிய கண்டமும் ஒன்றாகத்தானே இருக்குது. அப்புறம் எப்படி சார் இது வந்து ஐரோப்பிய கண்டம் ஆசிய கண்டம் ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஐரோப்பியால இருக்கக்கூடிய கண்டத்தையும் ஆசியாவில் இருக்கக்கூடிய கண்டத்தையும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இதற்கு இடையே ஒரு மலை தொடர்ச்சி ஓடுகிறது. இந்த மலை தொடர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா உரால் மலை தொடர்ச்சி, உரால் மவுண்டைன், அதாவது உரால் மலை தொடர்ச்சி. இதுக்கு பேரே அதான், இதுக்கு பேரே அதான், உரால் மலை தொடர்ச்சி அப்படிங்கிறதா அதனுடைய பேரே. அதாவது நம்மளுடைய ஐரோப்பிய கண்டத்திற்கும் ஆசிய கண்டத்திற்கும் இடையில ஒரு மலை தொடர்ச்சி உண்டு. அந்த மலை தொடர்ச்சி தான் ஐரோப்பிய கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலை தொடர்ச்சி. இப்ப பாருங்க, இப்ப முதல் டாபிக்ல நாம என்ன சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா அமைவிடம் அப்படின்னு நாம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் அந்த அமைவிடத்துல கேட்போம். ஐரோப்பிய கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த மலை தொடர்ச்சியின் பெயர் என்ன? பெயர் என்னமா யாராவது சொல்ல முடியுமா? உரால் மவுண்டைன்ஸ். உரால் மலை தொடர்ச்சி அப்படிங்கறதுதான். இந்த கேள்வி எல்லாம் பல நேரங்கள்ல கேள்வி கேட்டிருக்கான். சரி சார், அப்போ இதை விட்டா வேற ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். நல்லா பார்த்துக்கோங்க.
இதை எப்படி அமைவிடத்துல அடுத்ததா வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்கம்மா, இது ஈஸ்ட் கிழக்கு, இது வெஸ்ட் மேற்கு, சரியாமா? இப்ப பாருங்களேன், என்னுடைய சந்தேகம் இதுல எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, உரால்னுடைய மலை தொடர்ச்சியின் எந்த பகுதியில் ஐரோப்பிய கண்டம் அமைந்துள்ளது? டயகிராம் பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். உரால் மலை தொடர்ச்சியின் எந்த பகுதியில் ஐரோப்பிய கண்டம் அமைந்துள்ளது? சார் வெஸ்ட் சைடு. மேற்கு பகுதியில இருக்கு. இதே கிழக்கு பகுதியில இருப்பதுதான் ஆசிய கண்டம். கரெக்டா? புரியுதா இல்லையா? புரியுது சார். ரைட், ஓகே. ஆனா இது அடுத்த அட்வான்ஸா சில கேள்விகள் கேட்கும் போது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 20% நிலம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பிய கண்டத்திலையும், 80% நிலம் எங்க இருக்குது அப்படின்னா ஆசிய கண்டத்திலையும் இருக்குது. அதுதான் உண்மை. நல்லா பாருங்க மேப்ப. உரால் மலை தொடர்ச்சிக்கு மேற்கே இருப்பதுதான் ஐரோப்பிய கண்டம். இதே உரால் மலை தொடர்ச்சியினுடைய கிழக்கே இருப்பதுதான் நம்மளுடைய ஆசிய கண்டம். ஆனா ஐரோப்பிய கண்டம், யூரோப்பியன் கான்டினென்ட் which has only 20% of land mass, அதாவது வெறும் 20% நிலப்பரப்பை மட்டுமே கொண்டதுதான் ஐரோப்பிய கண்டம் சொல்லி சொல்றாங்க. அதே ஆசிய கண்டத்துல பாத்துக்கோங்களேன், 80% நிலத்தினுடைய நிலப்பரப்பு இருக்குது. ஆனா பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய கண்டமும் ஆசிய கண்டமும் இணைந்துதான் இருக்கிறது. they are merged with each other அப்படின்னு. பிரியவே இல்லை. ஏன்னா இடையில எங்க சார் கடல் இருக்கு? மலை தொடர்ச்சி தான் இருக்குது, கடல்லாம் கிடையாது. ஆனா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்த மாதிரியான நிலப்பரப்புகள், கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இதுக்கு கண்டத்திற்கு இடையே சில அந்த நீரோட்டம், கடல் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஐரோப்பிய கண்டத்திற்கும் ஆசிய கண்டத்திற்கும் இடையே ஒரே ஒரு மலை தொடர்ச்சி தான் உண்டு, அதுதான் உரால். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டத்திற்கு எது ஐரோப்பிய கண்டத்திற்கும் ஆசிய கண்டத்தையும் சேர்த்து நாம என்னன்னு சொல்லுவோம்னா யுரேஷியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போடுவோம். யுரேஷியன் கான்டினென்ட், அதாவது யுரேஷிய கண்டம். யுரேஷிய கண்டம் ஏன் இது யுரேஷிய கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, ஐரோப்பிய கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் நம்மளால ஒரு தண்ணியால பிரிக்க முடியாது. அந்த ரெண்டு கண்டமும் இணைந்திருக்கிறது. அந்த இணைந்திருப்பதின் காரணமாக இந்த ரெண்டு கண்டத்தையும் சேர்த்து நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா யுரேஷிய கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டையும் பிரிச்சது உரால் மலை தொடர்ச்சி. அப்போ இந்த கண்டத்தை ரெண்டையும் எந்த திசையில இருக்குன்னு கேட்டானா, ஐரோப்பிய கண்டம் மேற்கு திசையில இருக்கு, இது கிழக்கு திசையில இருக்கு ஆசிய கண்டம். 80% நிலப்பரப்பை கொண்டது ஆசிய கண்டம், ஆனா வெறும் 20% நிலப்பரப்பை கொண்டது ஐரோப்பிய கண்டம். புரியுதா இல்லையா? புரியுது சார். புரியுது சார். இப்போ என்னுடைய பொதுவாக பூமியை நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கலாங்கன்னா, பூமியை நான் வரைகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோடை இப்படி போட்டு 0 டிகிரி அப்படின்னு நான் பிடிக்கிறேன். யாருக்காவது தெரியுமா இது என்ன கோடு? ஈக்குவேட்டர். கரெக்ட். அதாவது ஈக்குவேட்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமத்திய ரேகை அப்படிங்கறதுதான் இதனுடைய பெயர். சரி, நான் என்னுடைய சந்தேகம் என்ன வருதுன்னா, எதற்காக வேண்டி இந்த பூமத்திய ரேகைவை நான் பூமியில வரைஞ்சு வச்சிருக்கேன்? Why should I draw the line of equator 0?
டைரக்ஷனுக்கு டைரக்ஷனுக்காகவா தம்பி? டைரக்ஷனுக்கு ஈக்குவேட்டருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சார் Dividing. இருக்கிறதுக்கு சார். யாரோ இத சொன்னீங்க எக்ஸாக்டா. என்ன அப்படின்னா பூமியில சரி பாதியாக பிரிப்பதற்காக வேண்டிதான் நான் இந்த பூமத்திய ரேகையை வரைஞ்சிருக்கேன். அதாவது பூமியினுடைய மத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த கோட்டிற்கு பேருதான் ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. பூ மத்திய ரேகை பேரே பாருங்க. ஏன் அது இப்ப பூ மத்திய ரேகை அப்படின்னு? பூமியினுடைய மத்தியத்துல நான் ஒரு ரேகையை வரைந்திருப்பதால் இதற்கு பெயர் என்னவென்று ஆயிற்றுன்னா பூமத்திய ரேகை அப்படின்னு பேரு. ஈக்குவேட்டர்னா என்னன்னு புரியுதாமா? இப்போ எதுக்காக வேண்டி வரைஞ்சிருக்கீங்கன்னு உங்களதான் கேக்குறேன். சரிம்மா, இப்ப என்னுடைய இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த உலக உருண்டையில பூமிக்கு நடுவுல நான் ஒரு கோட்டை வரைஞ்சிட்டேன், அதுக்கு பேரையும் வச்சுட்டேன், அதுக்கு பேருதான் பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர் அப்படின்னு. நான் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு, ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்றை எடுத்துட்டு, அதாவது விண்கலத்தை ஒன்றை எடுத்துட்டு இந்த பூமிக்கு மேல போய் பூமியை நான் பாக்குறேன். எனக்கு பூமத்திய ரேகை என் கண்ணிற்கு தெரியுமா? சார் தெரியாது சார், பிகாஸ் அது இமேஜினரி. தெரியாது சார். Exactly. It is an imaginary line. Imaginary line அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுமா. இது ஒரு கற்பனை கோடு. இது உண்மையான கோடு கிடையாது. இது ஒரு கற்பனை கோடு. நீங்க உடனே நினைக்கலாம், அடடா ஈக்குவேட்டருங்கிற பூமத்திய ரேகையை வரைஞ்சு விட்டாங்களே, பிளைட் எடுத்து ஒரு ராக்கெட் எடுத்து நேரா போய் நிலவு போய் உட்கார்ந்து நிலவுல இருந்து பூமியை பார்க்கலாம். ஏன் பார்க்க முடியாது? கொஞ்சம் தூரம் ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல நீங்க நம்மளுடைய பூமிக்கு மேல போனீங்கன்னா பூமி அழகான உருண்டைன்னு நீங்க பார்க்கலாம் தூரத்துல இருந்து. நான் பூமி மேல இருப்பதனால இந்த உருண்டை எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் பூமியில இருந்து ஆகாயத்துல போய் ஒரு ஏர்கிராஃப்ட்ல உட்காந்து இப்ப நான் ஒரு வியூவை நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியை நான் பார்க்கலாம், கண்ணால நான் பார்க்கலாம். அப்போது இந்த பூமத்திய ரேகை என் கண்ணிற்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. காரணம் என்னன்னா, இட் இஸ் an imaginary line. அதாவது இது ஒரு கற்பனை கோடு, உண்மையாக வரையப்பட்ட ஒரு கோடு கிடையாது. இது ஒரு கற்பனை கோடு. சரி, ஓகே சார். அப்போ இந்த கற்பனை கோட்டிற்கு மேலே, எது பூமத்திய ரேகை அப்படிங்கிற இந்த கற்பனை கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, this is called as northern hemisphere. northern hemisphere தமிழ்ல சொல்ல போனா வட அரை கோணம். சரி சார், அப்ப இந்த 0 டிகிரிக்கு கீழே, அதாவது பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நாம காமனா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, this is called exactly ma southern hemisphere, அதாவது தென் அரை கோணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்களேன், பூமியிலே நான் 2 பங்கா பிரிச்சுட்டேன். அதைவ பூமத்திய ரேகைன்னு இடையில ஒரு கோட்டை போட்டுட்டேன். பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நான் என்னன்னு பேரு வச்சுட்டேன்னா வட அரை கோணம்னு பேரு வச்சுட்டேன். பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை நான் என்னன்னு பிரிச்சுட்டேன்னா தென் அரை கோணம், சதர்ன் ஹெமிஸ்பியர் நான் பேர் வச்சுட்டேன். இப்போ நான் இன்னொன்னு நான் வரைஞ்சு காட்டுறேன். இத தெரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே. இதெல்லாம் நம்ம ஜாகிரபில அமைவிடத்துல நாம இதெல்லாம் நம்ம படிப்போம், கொஞ்சமா படிக்கலாம். சரி, இப்ப பாருங்க, இங்க யாராவது சொல்லுங்க, இந்தியா பூமத்திய ரேகைக்கு மேல இருக்குதா பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்குதா? கீழே இருக்கு சார். பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்குது. யாருமா அது? இல்ல சார், மேலதான் சார் இருக்கு. பூமத்திய ரேகைக்கு மேல இருக்குதுமா, பூமத்திய ரேகைக்கு கீழே எங்கம்மா இருக்குமா?
ஆமா இதுதானம்மா இதுதான் இந்தியா. என்னம்மா இதுதான் இந்தியா. நான் எக்ஸாக்டா வரைய முடியல, அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கேன் இந்தியாவை. இதுதானே இந்தியா. அப்ப பூமத்திய ரேகைக்கு மேலே இருப்பதுதான் இந்தியா. கரெக்டா? இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஆசிய கண்டத்துல இருக்குன்னு நாம முதல்ல படிச்சுட்டோம். அது வட அரை கோணத்தில் உள்ளதா அல்லது தென்னரை கோணத்தில் உள்ளதா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது வட அரை கோணத்துலதான் நம்மளுடைய இந்தியா. ஆமா, இது புரியுதா இல்லையா? சதர்ன் ஹெமிஸ்பியர்லயா இருக்கு? தென்னரை இருக்கு? நோ, கிடையாது. வட அரை கோணத்துலதான் நம்மளுடைய இந்தியா இருக்கு. சரி, ஓகே. எனக்கு இன்னொரு சந்தேகத்தை கிளியர் பண்ணி விட்டுருங்க. தென்னரை கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜென்டினா. ஒரு எக்ஸாக்டா ஒரே ஒரு கண்டம் தென்னரை கோணத்தில் மட்டுமே உள்ளது. அந்த கண்டம் என்ன கண்டம்? சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காக்கு இடையில கோடு போகுது இல்ல, பாருங்க. பாதி சவுத் அமெரிக்கா மேல. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா and அண்டார்டிகா. அததான். ஆஸ்திரேலிய கண்டமும் அண்டார்டிகா கண்டமும் இரண்டுமே முழுக்க முழுக்க தென்னரை கோணத்திலேயே தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப இன்னொரு டவுட்டை கிளியர் பண்ணுங்க. படம் பார்த்தே இந்த விஷயத்த சொல்ல. சிம்பிள் டயக்ராம் தாமா. கேள்வி இப்படித்தாமா கேட்பா. ஒன்னும் பெரிய எக்ஸ்போனன்ட் கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்மளுக்கு ஏன் அது டிஃபிகல்ட்டா தெரியுது அப்படின்னா, புவியியலை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் புவியியலை. நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்னைக்குமே ஜியாகிரபி புரிஞ்சாதான் புவியியல். புரியலன்னா அது என்னைக்குமே புதிராவே தான் இருக்கும். இது நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜியாகிரபி ஈஸியா இருக்கும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு கேள்வி ஆமா, இது எழுதி வைக்கிறீங்களா இல்ல சும்மா கதை கேட்டு போறீங்களாமா? சார் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். சரிம்மா, சரி, ஓகேம்மா. இப்போ என்னுடைய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க பார்க்கலாம். எந்தெந்த கண்டங்களை பூமத்திய ரேகை கடந்து செல்கிறது? பிரேசில். சவுத் அமெரிக்கா. கண்டம் சவுத் அமெரிக்கா. வட அமெரிக்க கண்டம். ஓகே, வட அமெரிக்க கண்டத்தை. இது சவுத் அமெரிக்க. ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா and Asia. Part of Asia. ஆசிய கண்டத்தையும் கடந்து செல்லுது. ஏசியா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏசியா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரி, ஓகே ஃபைன். சவுத் அமெரிக்கா அதாவது தென் அமெரிக்க கண்டத்தை கடந்து செல்லும். ஆப்பிரிக்கா கண்டத்தை கடந்து செல்லும். ஏசியா ஆசிய கண்டத்தையும் கடந்து செல்லும். சரி, வட அரை கோணத்தில் முழுவதுமாக இருக்கக்கூடிய இரண்டு கண்டங்கள் எவை? அது வெறும் வட அரை கோணத்துலதான் இருக்கு. நார்த் அமெரிக்கா and வட அமெரிக்காவும் ஐரோப்பியா. யூரோப்பும் பாருங்க, ஏசியா மட்டும் தான். யுரேஷியான்னு சேர்த்து சொல்லும் போது வேணா இதுல அடி வாங்கலாம். ஆனா ஐரோப்பிய கண்டம் தனியா நீங்க பார்க்கும் போது அந்த ஐரோப்பிய கண்டம் முழுக்க முழுக்க வட அரை கோணத்திலேயே தான் இருக்கு. தென்னரை கோணத்துல இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கண்டம் எது அப்படின்னா ஆஸ்திரேலிய கண்டமும் அதே மாதிரி அண்டார்டிக் கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம் தான் வந்து இப்போ இதுல பொதுவாகவே நீங்க பாருங்க. சரி, இப்ப இதுல பொதுவாகவே நீங்க பாருங்க. வட அரை கோணத்துல அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நான் பார்க்கும் போது, இல்ல தென்னரை கோணத்துல இருக்கக்கூடிய சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நான் பார்க்கும் போது தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய அரை கோணம் எது? எக்ஸாக்ட்லி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் தண்ணி அதிகமா இருக்கும். நல்லா மேப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 80% தண்ணி இருக்கக்கூடிய அரைக்கோணம் எது அப்படின்னா நம்மளுடைய தென்னரை கோணத்துலதான் 80% நீர் வாட்டர். ஆனா வட அரை கோணத்துல 20% மட்டுமே நீர் இருக்கும். இதுல நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் ஜிக்ஸாக் பாத்தீங்கன்னா வட அரை கோணத்துல 80% நிலம் இருக்கும்.
20% நீர் இருக்கும். ஆனா தென்னரை கோணத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 80% நீர் இருக்கும், 20% தான் நிலம் இருக்கு. அர்த்தம் புரியுதா இல்லையா? வாட்டர் புரியுது. லேண்ட் வாட்டரையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கும். மேல பார்க்கும் போது நிலம் அதிகமாக இருக்கும், நீர் கம்மியா இருக்கும். கீழே பார்க்கும் போது நீர் அதிகமாக இருக்கும், நிலம் வந்து இதுவாக இருக்கும். சரி, ஓகே. ஆமா, இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ பொதுவாக இந்தியா வடக்குல இருக்கா தெற்குல இருக்கான்னு கேட்டா எதை போடுவீங்க? வடக்கு சார். வடக்கு சார். வடக்கு. சரி, ரைட், ஓகே ஓகே. அமைவிடத்துக்காக வேண்டி நான் இது சொல்றேன். சரி, ரைட், ஃபைன், ஓகே. இப்போ நான் இந்த டயக்ராம நான் இதெல்லாம் எழுதிட்டீங்களா? நான் அழிச்சிட்டேமா? எழுதிட்டேன் சார். எஸ் சார். ஓகேமா, ஓகே, ஃபைன் ஃபைன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யாருங்க? சார் வெங்கடேஷ் சார். டேய் தம்பி வெங்கடேஷ், என்னடா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க தம்பி. இன்னும் ஸ்கூல்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமாமா சார் குட் ஈவினிங் சார். அஜய் சார் சொன்னாரு. ஓ, எல்லாரும் இருக்கீங்களாடா? ரைட். இல்ல 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சும்மா எதச்சா அவங்கள இது பண்ணோம். ஓகே 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 ஓகேடா, ஓகே ஃபைன். எனக்கு டவுட் ரொம்ப என்னது இது அஜய் சார் வாய்ஸ் சரி வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். சரிடா சரிடா. நீ முடிச்சிட்டு ஓகே 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 ஃபைன் ஃபைன். சோ இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா இதை நான் திரும்பவும் வரைகிறேம்மா. இப்ப எப்படி நீங்க பூமியில வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்காக ஈக்குவேட்டர் அப்படிங்கிற ஒரு லைனை, அதாவது எது பூமத்திய ரேகை அப்படிங்கிற ஒரு லைனை நீங்க வரைஞ்சீங்களோ அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல இது பூமியினுடைய இந்த இடத்துல இப்படி ஒரு கோடை நான் வரைகிறேன். இப்படி ஒரு கோடு. ஆக்சுவலா இந்த கோடு இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் நிலம் அதெல்லாம் அதிகமா இருக்காது, காமனா இடையில வரும். இப்போ இங்கிலாந்து அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, ஒரு நாடு ஒண்ணு இருக்கு. இங்க ஐரோப்பிய கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கிலாந்து அப்படின்னு ஒரு நாடு. இந்த இங்கிலாந்து நாட்டு மேல நான் ஒரு கோட்டை இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன்விச் கோடு அப்படிங்கிறதுக்கு பேரு. கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிரீன்விச் கோடு அப்படிங்கிற ஒரு கோடு. இப்போ பாருங்க, இந்த கோட்டை நான் வரையும் போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் நான் என்னன்னு வரைவேன் அப்படின்னா ஈஸ்ட், அதாவது கிழக்கு அரைக்கோணம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இத வெஸ்ட், மேற்கு அரைக்கோணம்னு இதையும் பிரிச்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எப்படி பூமத்திய ரேகை வட அரை கோணத்தையும் தென்னரை, அதாவது வடக்கையும் தெற்கையும் பிரிக்கிறதோ அதே மாதிரி கிரீன்விச் கோடு, அந்த கிரீன்விச் கோடு எந்த நாட்டுல ஓடுதுமா? இந்த கோடு இழுத்துட்டு இருக்கிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. இது எந்த நாட்டுலமா கிரீன்விச் கோடு வரைஞ்சிருக்காங்க? இங்கிலாந்து. இந்த கிரீன்விச் கோடு எதற்காக வேண்டி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் கிழக்கையும் மேற்கு வெஸ்டையும் பிரிக்க. எங்க இப்ப இந்தியா எங்க இருக்குது அமைவிடத்துலன்னு கேட்டா என்ன போடுது? என்ன புரியலமா? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஈஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன் சைடுல இருக்கு. கரெக்டா? இப்போ சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் என்னடா இதுன்னா ஈக்குவேட்டரை வரையும் போகும்போது நீங்க என்னட்டீங்க அப்படின்னா நார்த் சைட்ல இருக்குட்டீங்க, இப்போ ஈஸ்ட் சைட்ல இருக்குட்டீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா, இங்க பாருங்க. இப்ப பாருங்கம்மா, இப்ப திசைவை நம்ம நார்மலா குறிக்கும் போது எப்படி குறிப்போம்னா இப்படி ஒரு கோட்டை போட்டுருவோம். கரெக்டா? அப்படி கோட்டை போட்டுட்டு
இது நார்த் வடக்கு, இது சவுத் தெற்கு, இது ஈஸ்ட் கிழக்கு, இது வெஸ்ட் மேற்கு. ரைட்டா? இப்போ இது நார்மலா நாம குறிக்கக்கூடிய திசை. இப்போ காம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, காம்பஸ் இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க டிஜிட்டல் காம்பஸ், அதுல பாருங்களேன் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த எடைப்பட்ட டைரக்ஷனையும் குறிக்கும். இது பாருங்க, இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் சவுத் ஆமா ஆமா கரெக்ட்மா, இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். இது என்னன்னு குறிக்கும்னா நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு அப்படின்னு குறிக்கும். இது எப்படி குறிக்கும்னா சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு அப்படின்னு குறிக்கும். இதை எப்படி குறிக்கும்னா சவுத் வெஸ்ட் மேற்கு அப்படின்னு குறிக்கும். இதை எப்படி குறிக்கும்னா நார்த் வட மேற்கு அப்படின்னு. அப்போ 4 திசைவை நான் என்ன பண்ணி போட்டோம்னா 8 திசைகளா மாத்தி விட்டோம். கரெக்டா? இடையில மொத்தம் 4, இடையில ஒரு 4, மொத்தம் 8 திசைகளை நாம இப்ப வந்து சரிமா. இப்போ என்னுடைய டவுட் என்னன்னா இங்க பாருங்க, வளர்ந்துட்டேன். ஷேப் கொஞ்சம் மாறுதுமா, அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதீங்க சரியா? இது 0 டிகிரி, இது கிரீன்விச் மெரிடியன். யாராவது சொல்ல முடியுமா இந்தியா இப்போது எந்த திசையில் இருக்கிறது? நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட். தமிழ்ல சொல்லுங்க. நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு சார். வடகிழக்கு பகுதியில், அதாவது பூமியினுடைய வடகிழக்கு கோட்டில் இருப்பதுதான் இந்தியா. நல்லா பாருங்க, இந்த ரெண்டையும் ஈஸ்ட் கிழக்கு, இது வெஸ்ட் மேற்கு, இது சவுத் தெற்கு, இது நார்த் வடக்கு. ரைட்டா? நார்த் சவுத் ஈஸ்ட். இப்ப இந்தியா எங்க இருக்குதுன்னா இந்த திசையில தான் இருக்குது. இந்த திசையில தான் இருக்கு. அப்ப இது என்ன திசை? நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு திசையில் இருப்பதுதான் இந்தியா. எழுதிட்டீங்களாமா? எஸ் சார். ஓகே, வடகிழக்கு திசையில் இருப்பதுதான். கேள்வி இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கறேன். இது வச்சு கிரீன்விச் மெரிடியன், கிரீன்விச் கோட்டிற்கு எந்த திசையில் இருப்பது இந்தியா? எந்த திசையில இந்தியா இருக்கு கேட்டா என்ன போடுது? நார்த் வெஸ்ட். தப்பு. கிரீன்விச் கோட். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஆமா கரெக்டா சொல்லுங்க. கிரீன்லாண்டா? கிரீன்விச் கோடுக்கு, கிரீன்விச் கோட்டிற்கு எந்த திசையில் இந்தியா இருக்கிறது? கிழக்கு, ஈஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷன்ல. இதுவே ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகைக்கு எந்த திசையில இருக்குன்னு கேட்டா என்ன போடுவீங்க? நார்த் வடக்கு. ஆனா பூமியினுடைய எந்த திசையில இந்தியா இருக்குதுன்னு கேட்டா எதை போடுவீங்க? வடகிழக்கு. இந்த பாருங்கம்மா, இங்க பாருங்க, டயகிராம் ஒண்ணு, ஆனா நான் கேட்கிற கேள்விகள் தான் மாறுது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை இப்படித்தான் மாத்துவான். சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இது 0 டிகிரி ஆஃப் ஈக்குவேட்டர். ரைட்டா? பூமியினுடைய நடுப்பகுதி. இதைவ நான் பார்க்கும் போது இந்தியா எங்க இருக்குது? மேல இருக்குது. அப்போ வடக்குல இருக்கு, தெற்குல கிடையாது. சரியா? இப்போ இந்த கிரீன்விச் கோடு அப்படிங்கறத நான் இதையே குறிச்சேன், மேற்கையும் கிழக்கையும் பிரிக்கிறதுக்கு. அப்போ கிழக்குல தான் இந்தியா இருக்கு. ரைட்டா? அப்போ
பூமியினுடைய எந்த திசையில இந்தியா இருக்குன்னா அதுதான் வடகிழக்கு. அதாவது ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு எந்த திசையில இந்தியா இருக்குதுன்னா வடக்குல இருக்குது. கிரீன்விச் கோட்டிற்கு எந்த திசையில இந்தியா இருக்குதுன்னா கிழக்குல இருக்குது. அப்ப பூமியினுடைய எந்த திசையில இருக்குன்னு கேட்டோம்னா வடகிழக்குல இருக்குன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். ஒரே தடவை ஒரே விஷயத்தை தான் படிக்கிறோம். ஆனா கேள்வி மட்டும் மாறி மாறி கேட்கறோம். புரியுதாமா புரியலையா? சார் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க சார், எனக்கு புரிய மாட்டேங்குது சார் தமிழ். அம்மா ஒண்ணு இல்லம்மா சிம்பிள் ஒண்ணு இல்ல. ஐயோ இப்ப நான் வந்து ஆக்சுவலா நீ வந்து தமிழே உங்களுக்கு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றாமா? சிம்பிள் லாஜிக் பாருமா, ஒண்ணு இல்ல. சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஈக்குவேட்டர் இருக்கா, இந்த ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் நாம என்னன்னு குறிச்சோம் அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு குறிச்சோம். ரைட்டா? ஈக்குவேட்டர் கீழே இருக்கிற பகுதிகளை எல்லாத்தையும் என்னன்னு குறிச்சோம்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்னு குறிச்சோம். இப்ப ஈக்குவேட்டர்ல இருந்து எந்த ஹெமிஸ்பியர்ல இந்தியா இருக்குன்னு கேட்டா எதை போடுவீங்க? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கரெக்டா இல்ல? ஈக்குவேட்டர்ல இருந்து பார்க்கும்போது எங்க இருக்கு? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தானே இருக்கு. எஸ் ஃபைன். இப்ப பாருங்க, நான் இதை அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்ப நான் இந்த ரவுண்ட வரைஞ்சிட்டு கிரீன்விச் கோடு அப்படிங்கறது இங்கிலாந்துல வரையறேன். அப்ப இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்ட், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெஸ்ட். அப்ப கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து பார்க்கும்போது இந்தியா எந்த சைடு இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஈக்குவேட்டர் வரைஞ்சு நார்த் சவுத்துன்னு குறிக்கிறேன். ஈக்குவேட்டரை பார்க்கும்போது நார்த், கிரீன்விச்சை பார்க்கும்போது ஈஸ்ட். அப்ப டைரக்ஷன் என்னன்னா நார்த் ஈஸ்ட்ல நம்மளுடைய வேர்ல்ட்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இது புரியுது சார். இடையில ஈக்குவேட்டரையும் குறிச்சுட்டு நீங்க கிரீன்விச் மெரிடியனையும் சேர்த்து நீங்க குறிக்கும் போது அந்த இது என்னவாகும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு திசையில தான் போய் உலகத்துக்கு. கேள்வி அப்படிதான் கேட்பான். ஈக்குவேட்டர்ல இருந்து பார்க்கும்போது நார்த்ல இருக்கும், கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து பார்க்கும்போது ஈஸ்ட்ல இருக்கும். ஆனா வேர்ல்ட நீங்க பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட்ல இருக்கும்னு எழுதணும். இதுதான் 3 கேள்வி. புரியுதா இல்லையாம்மா? புரியுது சார். புரியுது சார். ஓகே ஃபைன்மா. சோ இப்போ அந்த இது தெரியுதாம்மா நம்மளுடைய சிலபஸ்? நோ சார், சிலபஸ் தெரியலையா? இல்ல சார், தெரியல. இல்ல ஓகே ஒரு நிமிஷமா. இப்ப தெரியுதாம்மா சிலபஸ்? தெரியுது சார். ஓகே ஃபைன்மா ஃபைன். சோ இதுதாம்மா வந்து நாம வந்து ஜியோகிராஃபில படிக்கக்கூடிய சிலபஸ் பேட்டர்ன். சோ இது ஒரு அமைவிடத்தை மட்டும் வச்சு, அதாவது அந்த பிசிக்கல் ஃபீச்சரை மட்டும் வச்சு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சவே நம்ம ஜியோகிராஃபில எக்ஸாக்டா கொண்டு வர முடியும். முதல்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இடையில செகண்ட்ல ஒண்ணு இருக்கும். அது வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இது போக்குவரத்து, நேஷனல் ஹைவே என்னென்ன இருக்கு, துறைமுகங்கள், இப்ப கடல் துறைமுகங்கள் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இதெல்லாம் என்னென்ன இருக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு, விமான சேவைகள் என்னென்ன, இதெல்லாம் நாம வந்து படிக்கிறதுக்கு பேரு தான் இந்த செகண்ட் சாப்டர்னுடைய இது. எப்படி ஒரு 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 நிலத்தை சார்ந்து ஒரு பிசிக்கல் ஃபீச்சர் சார்ந்து, நான் எப்படி சொன்னேன், உங்க கேரக்டரையே நான் சொன்ன பாருங்க.
ஒரு சாதாரண ஒரு 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 மாசத்துல பிறந்த ஒரு மனிதன் அவனுடைய நேச்சர்னுடைய கேரக்டர் அந்த மாதம் என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மையை ஒத்திதான் அவனுடைய கேரக்டருமே இருக்கும். அதான் ரியலிஸ்டிக் நேச்சர், உண்மை. அதுதான் உண்மை. நிறைய சொல்லலாம் அந்த மாதிரியான கேரக்டர் ஒரு மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுமா, மிருகங்களுக்கும் அப்படித்தான். எப்படி அந்த மரம் செடி கொடி இது எல்லாம் வளருதோ அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து ஜெனரலிஸ்டிக்கா இருக்கும். அப்போ புவியியல்ல இருந்துதான் எல்லாமே தொடங்கும். சயின்ஸ், ஹிஸ்டரி எல்லாமே. இந்த நம்மளுடைய படிப்புக்கு பேசிக்கே எது அப்படின்னா ஜாகிரபி தான். இந்த புவி தோன்றாம விட்டுருச்சுன்னா இந்த மனிதனே பிறந்திருக்க மாட்டான். மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரலாறு வந்திருக்கும். அவன் வரலாறுல இருந்து கண்டுபிடிச்சதுதான் சயின்ஸ், அறிவியல். கரெக்டா இல்லையா? வேற என்ன வந்திருக்கும்? நீங்க போடுறீங்களா கணக்கு, இது புவியியல் தான் பேஸ். அதனாலதான் நாம வந்து புவியியலை படிக்கும் போது புரியிற தன்மை அதிகமாக இருக்கும். we should not மக்கப் வெறுமன மனப்பாடம் பண்ணிட்டு போய் மட்டும் பரிச்சு எழுதணும்னு நினைக்கிறாரு. நாம வந்து நிறைய விஷயங்கள் ஆழ்ந்து நாம படிச்சோம்னாதான் உங்களுக்கு வந்து அந்த புவியியல் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இனி வரும் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நாம வந்து ரெகுலரைஸ்டா இந்த என்னென்னலாம் நாம படிக்க போறோம். இப்ப லொகேஷன், ஃபீச்சர், இப்ப பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைவிடம் எங்க இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரா தனித்தனியா நாம எடுத்து படிப்போம்.